தேவஸ்திரீகளின் கைகளான தாமரையின் கூம்பின ஷேப்பில் அம்பாள் பாதத்தில் அஞ்சலி பந்தம் செய்கின்றன என்று அங்கே சொல்கிறார். அதோடு ஏன் அந்த தாமரைகள் கூம்பிற்று என்பதற்கு காரணமும் சொல்லியிருக்கிறார். அம்பாளுடைய அருண சரணத்தில் வெள்ளை வெளியேறென்று இருக்கிற நகவரிசையை பார்த்தால் சிவப்பான ஒரு முகத்தில் சிரிக்கிற பல்வரிசை போல இருக்கிறது. கல்பத்தருவை பார்த்தே சரணம் பண்ணும் பரிகாச சிரிப்பாக அதை சொல்கிறார். சொல்லி அந்த வெள்ளை வெளியர் காந்தி நிலாவை போல் இருப்பதால்தான் நிலாவிலே தாமரை கூம்பிவிடும். ஆதலால் தேவஸ்திரீகளின் கைத்தாமரைகள் கூம்பிக் கொண்டன என்கிறார். அந்த சரணங்களே வேதமாதா தன்னுடைய சிரசிலே சூடிக்கொண்ட புஷ்பங்களாக இருக்கின்றன. சாதாரணமாக சொல்வது அடிமுடி தேடிய கதை மாதிரி வேதமும் பரமாத்மாவின் சரணத்தை தேடுவதாகத்தான். ஆனால் வேதமாதாவுக்கு அந்த சரணம் கிடைத்துவிட்டதாகவே இங்கே ஆச்சாரியால் பார்த்திருக்கிறார். இது எப்படி நடந்தது? அம்பாளேதான் பிடிபட்டிருக்கணும், தயையா பிடிபட்டிருக்கணும் என்று புரிந்து கொள்கிறார். அதன் மேலேதான் அந்த தயையை இன்னும் விஸ்தாரமாக பண்ணி என் சிரசுக்கும் உன் சரணம் கிடைக்கச் செய்யேன் என்கிறார். அந்த சரணஸ்வரூபமாகவே இருந்து பகவத்பாதர் என்று பெயர் வாங்கினவர். மணக்கல்லில் மலரும் தாமரை புஷ்பமாகவே திருவடியை சொல்வது, தாமரை புஷ்பமாக சரணாரவிந்தம் என்று. அப்படிப்பட்ட பூம்பாதத்தை உன்னுடைய விவாகத்தின் போது கெட்டி பாறாங்கல்லாக அம்மிமேல் ஏற்றி வைக்க உன் பதிக்கு எப்படித்தான் முடிந்ததோ, கதம் வா எப்படித்தான், பாகுபியாம் கைகளால், உபயமன காலே, உபயமனம் என்றால் விவாகம், உபநயனம் பிரம்மச்சரியத்திற்கு ஆரம்பம், உபயமனம் கிரகஸ்தாசிரமத்திற்கு ஆரம்பம், உபயமன காலே பிரபுபிதா, பிரபுபிதா என்றால் திரிபுர சம்ஹாரம் பண்ணின பரமேஸ்வரனால், துஷதி ந்யஸ்தம் அம்மிக்கல்லின் மேல் வைக்கப்பட்டதோ என்று ஒரு ஸ்லோகத்தில் 88 கேட்கிறார். இப்படி கேட்பவர் அவனுக்கு என்ன கடின சித்தம் என்காமல் நேர்மாறாக என்ன அருள் நெஞ்சு என்கிறார். தயமானேன மனசா என்று போட்டிருக்கிறார். ஏன் அப்படி சொன்னார் என்பதற்கு 2 தினுசாக அர்த்தம் பண்ணலாம். முழு முட்டாளை நையாண்டியாக ப்ரஹஸ்பதி என்கிற மாதிரி சொல்கிறதாக ஒரு அர்த்தம், இன்னொன்று விசேஷமானதாக தோன்றுகிறது. அதன்படி நையாண்டி இல்லை, யதார்த்தமாகவே சொல்கிறார் என்று ஆகும். அதெப்படி என்றால், சிவானந்தலஹரியை இங்கே துணைக்கு கூப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இன்னும் அநேக விஷயங்களில் கூட நம்முடைய அம்மா அப்பா பற்றி ஒரே ஆச்சாரியால் பண்ணியுள்ள இந்த 2 லஹரிகளையும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி, காம்ப்ளிமெண்டரி ஸ்டடி என்று ஒப்பிட்டும் ஒன்று சேர்த்தும் பார்த்தால் அநேக புதையல்கள் அகப்படலாம். சரணத்தை பாறாங்கல் சம்பந்தப்படுத்தி சிவானந்த லஹரியில் அழகான உருக்கமான ஒரு அபிப்பிராயம் தெரிவித்திருக்கிறார். ஸ்லோகம் 80 கைலாசத்தில் சுவாமி பிரதோஷ தாண்டவம் செய்வதை பற்றி அவரிடமே கேட்கிறார். அப்பா, நீ டான்ஸ் பண்ணணும் என்றால் மழமழ என்று மேடை போட்டு தேவலோகத்து ஸ்டேஜ் இல்லையா? ஏன் நல்ல புஷ்ப விரிப்பாகவே போட்டுக் கொடுக்க பக்தாள் இல்லையா? அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த பாறாங்கல்லிலே ஏன் பூம்பாதத்தை வச்சு டான்ஸ் பண்றே? நான் ஒருத்தன் பாறாங்கல் ஹிருதயத்தோடே பிறப்பேன்னு தெரிஞ்சுண்டு அப்போ அவன் ஹிருதயத்திலேயும் நாம் டான்ஸ் பண்ணணும்னு தானே அதுக்கு ட்ரெய்னிங்கா மலை பூமியிலே ஆடி பார்க்கிறது என்று அங்கே கேட்கிறார். இங்கே அந்த பரமேஸ்வரனின் விவாகத்தை உபயமனம் என்ற பெயரில் சொல்லியிருக்கிறார். அதிகம் கேள்விப்படாத அந்த பெயரை ஏன் போட்டார் என்றால் காரணத்தோடேதான். உபயமனம் என்றால் நல்ல வழியில் அடக்கிக் கொண்டு வருவது. ஒரு பாலனை உபநயனத்தின் போது ஒரு குருவிடம் சேர்ப்பதும் அவனை அவர் நல்ல வழியிலே அடக்கிக் கொண்டு வருவதற்குத்தான். அதேபோல ஒரு பெண்ணை பதியும் குருவுமான ஒருவன் சீர்படுத்தி அடக்கத்தோடு கிரகஸ்தாசிரமம் நடத்த வழிபண்ணுவதுதான் உபயமனம் என்கிற விவாகம். இப்போது லோகத்து ஸ்திரீகளுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக சாக்ஷாத் பராசக்தி சாமானிய பெண்டு மாதிரி விவாகத்தில் பரமேஸ்வரனிடம் உபயமனம் பெறுகிறாள். அப்போது அவர் லோகத்து ஜனங்களிடம் உள்ள தயையால் நையாண்டியாயில்லை, நிஜமாகவே தயமானேன மனசா. அவளும் தன் மாதிரியே தன்னோடு கூட மகா கடின சித்தம் கொண்ட குழந்தைகளின் மனசில் நாட்டியமாட வேண்டும் என்று நினைத்திருப்பார். அதற்கு ட்ரெய்னிங்காகவே அம்மி மிதி பண்ணியிருப்பார். அந்த அம்மாவின் சரண தியானந்தான் இந்த நம்முடைய அம்மி மனசை குழைக்கிறதற்கு வழி. அதைவிட ஒரு மதம் சித்தாந்தம் இல்லை. ஒன்றும் தெரியாத குழந்தையாக அவள் சரணத்தை சித்தத்தில், சித்தம் எழும்புகிற சிரசில்
பாவனைக்காகவாவது வைத்துக் கொள்கிற ஒன்றை மட்டும் தெரிந்து கொண்டு விட்டால் அதுவே பிரம்மானந்தம் வரை கொண்டு சேர்த்துவிடும். எருமை தலையிலே சரணத்தை வைத்து ஞான ஸ்வரூபமாக்கி சாயுஜ்யம் கொடுத்தவள் அவள். அதனால்தான் சப்தசதி கல்பத்தில் அவளோடு மகிஷாசுரனுக்கும் பூஜை பண்ண சொல்லியிருக்கிறது. முக்கியமாக நம்மை பிடுங்கி எடுக்கிற அகங்காரம் நசிப்பதற்கு அந்த சரண தியானந்தான் மருந்து. தலைக்கணம் நசிப்பதற்கு அந்த தலைக்கு மேலே குருவான அம்பாள் சரணம்தான் மருந்து. அதனால்தான் நாங்களாக்கும் சாதித்தோம் என்று அகம்பாவப்பட்ட தேவர்கள் அப்புறம் செருக்கழிந்த பிறகு அம்பாள் ஞானானுகிரகம் பண்ணின உபனிஷத்தை ஆச்சாரியால் ஞாபகப்படுத்தும் போது அகம்பாவம் அறவே போய் மமாபி போட்டு சொன்னது. அந்த சரணம் சாட்சாத்தாக நமக்கு கிடைப்பது எந்த நாளாகவாவது இருந்துவிட்டு போகட்டும். இப்போது அவளுடைய பூஜா விக்கிரகத்தின் சரணத்தில் போட்ட ஒரு புஷ்பத்தை எடுத்து சிரசில் ஒற்றிக்கொண்டு வேண்டிக்கொண்டு குழந்தைகளாக இருப்போம். அழகு நடை அடியினையில் ஆத்ம சமர்ப்பணம். சரணங்கள் நடப்பதற்காக ஏற்பட்டவை. அன்ன நடை என்று காவிய நாயகிகளின் நடையழகைச் சொல்வது. ஆச்சாரியாலோ இதை மாற்றிச் சொல்லி ஒரு ஸ்லோகம் 91 பண்ணியிருக்கிறார். அன்னங்கள்தான் அம்பாளின் நடையழகை தாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளோடேயே சஞ்சாரம் பண்ணிக் கொண்டிருந்தனவாம். அவற்றிடம் கருணை கொண்ட அவளுடைய சரணங்கள் நடந்து காட்டுகிற டெமான்ஸ்ட்ரேஷனால் நடையழகை டீச் பண்ணியதோடு நிற்காமல் வார்த்தையாலும் தியரியை டீச் பண்ணினவாம். எப்படி என்றால் சரணங்களில் மணிசிலம்பு அணிந்து கொண்டிருக்கிறாள். அவள் நடக்கும்போது அவை ஜல் ஜல் என்று சப்திப்பதாக நமக்கு தோன்றுகிறது. வாஸ்தவத்தில் அந்த ஜல் ஜல் தான் அந்த சரணங்கள் தியரி பாடம் சொல்லிக் கொடுக்கும் வார்த்தைகளாம். முன்னே ஸ்லோகம் 60 சொன்னார், காதணிகளின் ஜனஜன சப்தத்தால் அவள் சரஸ்வதியின் கானத்திற்கு பாராட்டு வார்த்தை சொன்னாள் என்று. இங்கே அந்த சரஸ்வதியின் வாகனமான ஹம்சத்திற்கு காலணியின் ஜல்ஜல் சப்தத்தால் நடையழகு பாடம். சிலம்புக்கே ஹம்சகம் என்று பெயர் உண்டு. மூகர் அதை வைத்து ஸ்லேஷை பண்ணியிருக்கிறார். எதனாலோ ஆச்சாரியால் அப்படி பண்ண காணோம். மூகருக்கு என்று ரிசர்வ் பண்ணி வைத்துவிட்டார் போல் இருக்கிறது. ஹம்ச என்பது சந்நியாசிகளையும் குறிக்கும். பரமஹம்சர் என்று சொல்கிறோமல்லவா, இதை வைத்தும் மூகரே ஸ்லேஷை பண்ணட்டும் என்று ஆச்சாரியால் பெருந்தன்மையாக விட்டுக் கொடுத்திருக்கிறார். அம்பாளுடைய கேசாதி பாத வர்ணனையில் கடைசியாக வரும் ஸ்லோகத்தில் அவளுடைய சரணத்தில் தம்முடைய பஞ்சேந்திரியங்களும் மனசும் அப்படியே முழுக வேண்டும் என்று ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார். இதை பற்றி முன்னேயே சொன்னேன். வழக்கிலே அதிகமுள்ள பாடத்தில் இந்த ஸ்லோகம் அண்ணனடை கற்றுக் கொடுக்கிற ஸ்லோகத்திற்கு முந்தியதாக இருக்கிறது. ஆனால் இதை பிந்தியும் அதை முந்தியும் கொண்டு வருகிற பாடபேதமும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸ்வரூப வர்ணனையை முடிக்கும்போது இப்படி தவ சரணே நிமஜ்ஜன் மஜ்ஜீவகா கரண சரண ஷட்சரணதாம். உன் திருவடை தாமரையில் என் ஐம்புலனையும் மனசையும் 6 கால்களாகக் கொண்ட உயிர் வண்டு அப்படியே புதைத்திருக்கட்டும் என்று சரணாகதி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுவதே பொருத்தமாக தோன்றுகிறது. இந்த வண்டு தாமரை ஐடியாவை சுப்பிரமணிய புஜங்கத்திலும் கொஞ்சம் வேறே தினுசாக ஷட்பதி ஸ்தோத்திரத்திலும் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். சரணங்களை பற்றிய ஸ்லோகங்களில் இதை கடைசியாக வைத்துக் கொள்ளும் அபூர்வமான பாடத்தில் இப்போது ரொம்பவும் வழக்கத்தில் இருக்கிற பாடப்படி இந்த ஸ்லோகம் எங்கே வருகிறதோ அந்த இடத்தில் கதாகாலே மாத என்ற ஸ்லோகத்தை சொல்கிறார்கள். அதில்தான் ஆச்சாரியால் தம்மை வித்யார்த்தியாக சொல்லிக்கொண்டு தமக்கு வித்யா சித்தி ஏற்படுவதற்காக அம்பாளுடைய சரண தீர்த்தத்தை பானம் பண்ணும் நாள் என்றைக்கு வருமோ என்று கேட்பது. சரணத்தை பற்றி அநேக ஸ்லோகங்கள் வருவதற்கு நடுவிலேயே இதுவும் வருவது பொருத்தமாகவே தெரிகிறது. அதுவும் தவிர தற்போது பெருவாரி வழக்கத்தில் உள்ள பாடத்தில் சரஸ்வதி லக்ஷ்மி அம்பாள் 3 பேரையும் பிரஸ்தாவித்து வரும் 3 ஸ்லோகங்கள் சேர்ந்தாற்போல் வராமல் அவற்றில் 2 வந்துவிட்டு இந்த கதாகாலே பிரேக் பண்ணுகிறது. அதற்கு அப்புறம் மறுபடி 3 பேரையும் சொல்கிற 3ஆம் ஸ்லோகம் வருகிறது. நான் சொல்கிற இன்னொரு பாடத்தில் அந்த 3 ஸ்லோகமும் பிரேக் இல்லாமல் தொடர்ச்சியாய் வருகின்றன. பத்ததியை மாற்றி ஒன்றும் பண்ணிவிடும்படி நான் சொல்லவில்லை. எந்த கிரமத்தில் பாராயணம் பண்ணினாலும் சரிதான். தாமரையும் ஒப்பாகாது. திருவடியை தாமரை என்றாலும் வாஸ்தவத்தில் அதற்கு ஒப்பே இல்லை. திருவடி திருவடிதான். இன்னொன்றோடு சேர்த்து அதற்கு உசத்தி உண்டு பண்ணுவதற்கே இல்லை.
தாமரையை விட அம்பாள் திருவடி எத்தனை தினசில் உசந்தது என்று பிரித்து காட்டியும் ஒரு ஸ்லோகம் கொஞ்சம் முன்னாடி 87 ஆச்சாரியால் பண்ணியிருக்கிறார். என்னென்ன விதத்தில் உசத்தி தாமரை பணியிலே கருகி போய்விடுகிறது. ஹிமானி ஹந்தவ்யம், அம்பாள் திருவடியோ ஹிமகிரி நிவாசைக சதுரவ், பனிமலையிலே வசிக்கிற சாமர்த்தியம் பெற்றது. பிறந்தகத்தான் ஹிமயமலை, புக்ககம் வேறே எங்கேயோ போனாள் என்றில்லாமல் இரண்டுமே ஹிமயமலைதான். அதில் வாடாமல் வதங்காமல் சஞ்சரிப்பது அவள் திருவடி. அப்புறம் இரண்டாவதாக தாமரை ராவேளையில் கூம்பிப் போய்விடுவது. நிசாயாம் நித்ராணம், தாமரை கூம்புவது கண்மூடிக்கொண்டு நித்திரை பண்ணுவது மாதிரி இருப்பதால் நித்ராணம் என்றார். அம்பாள் சரணம் பூராவும் கூட எங்கே எந்த பக்தர்களுக்கு அனுகிரக காலம் வந்தாலும் அங்கே ஓடுவது. நிசி சரமபாகே ச பிசதவ், விடிய விடியவும் விழிப்போடு மலர்ச்சியோடு இருப்பது. மூன்றாவதாக தாமரை வரம் லக்ஷ்மி பாத்திரம், அதாவது தன்னிலே லக்ஷ்மி வந்து இருப்பதற்கு ஆசைப்படுகிறது. தனக்கு உள்ளே லக்ஷ்மியை வைத்துக் கொள்வதே பெருமை என்று நினைக்கிறது. திருவடி என்ன பண்ணுகிறது? ஸ்ரீயம் அதி ஸ்ருஜதந்தவ் சமயினாம், சமயம் என்பதான அம்பாள் வழிபாட்டை பின்பற்றும் எல்லோருக்குமே ஒவ்வொருவருக்குமே அவளுடைய திருவடி லக்ஷ்மியை உண்டாக்கி கொடுத்து விடுகிறது, சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கிறது என்று அர்த்தம். திருவடி திருவையே தருகிறது. தாமரை அவளை தனக்குள்ளே பிடித்து வைத்துக் கொண்டால் இது அவளை வாரி கொடுக்கிறது. ஆனபடியால் சரோஜம் வத்பாதவ் ஜனனி ஜெயத சித்திரம் இஹகிம், அம்மா தாமரையை உன் திருவடி ஜெயிக்கிறது. இதிலே ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? உன் திருவடி திருவடிதான்.